காத்திருந்து காத்திருந்து திறக்காத பனையூர் கேட். வேதனையில் விஜயபாஸ்கர். சிவிஎஸ்க்கு போனை போட்ட எடப்பாடி. அதிமுகவில் இருந்து விலகி விராலிமலை எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்த முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரின் தாவேக்காவில் சேரும் தேதி உறுதியாகாமல் இன்னும் சஸ்பெண்ட் நீடித்து வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய அவர் தொடர்ந்து முயற்சி செய்து வரும் நிலையில் தாவேக்கா கட்சி தலைமையிலிருந்து இதுவரை சிக்னல் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் சி.வி. சண்முகத்தை அழைத்து செல்ல அவர் திட்டமிட்டுள்ளாரா? 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியலில் கூட்டணி மாற்றங்கள், கட்சி தாவல்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. அந்த வரிசையில் அதிகம் பேசப்படும் பெயர்களில் ஒன்றாக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் விராலிமலை முன்னாள் எம்எல்ஏவுமான சி விஜயபாஸ்கர் பெயர் உள்ளது. அதிமுகவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளுக்கு பிறகு அவர் முதலில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். பின்னர் கட்சியிலிருந்தும் விலகினார். அதன் பின்னர் திமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் என இரு தரப்புடனும் அவர் தொடர்பில் இருந்ததாக புதுக்கோட்டை வட்டாரங்களில் பேசப்பட்டது. முதற்கட்டமாக திமுகவில் இணைய திட்டமிட்டதாக கூறப்பட்டாலும் அதற்கான சூழல் சாதகமாக அமையவில்லை என தகவல்கள் வெளியாகின. அதையடுத்து அவரது முழு கவனமும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பக்கம் திரும்பியது. குறிப்பாக விராலிமலை தொகுதி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக மீண்டும் போட்டியிட வேண்டும் என்பதே அவரது ஐடியாவாக இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் சி விஜயபாஸ்கரை கட்சியில் இணைப்பது குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தில் ஒருமித்த கருத்து இல்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாவேக்கா தலைவரும் முதல்வருமான விஜய்க்கு நெருக்கமான ஆலோசகர்களில் ஒருவராக கருதப்படும் ஜான் ஆரோக்கியசாமி விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்க்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் மீது நிலுவையில் உள்ள வழக்குகள் தான் காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. இருப்பினும் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான புஷி ஆனந்த் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் மூலம் விஜயபாஸ்கர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக கடந்த ஜூன் 29ஆம் தேதி அமைச்சர் புஷி ஆனந்த் முன்னிலையில் கட்சியில் இணையலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் முதல்வர் விஜய் முன்னிலையில்தான் இணைய வேண்டும் என்பதில் விஜயபாஸ்கர் உறுதியாக இருந்தாராம். இதற்கிடையில் ஜூன் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் மாநாடு நடைபெற்றதால் அந்த நிகழ்வில் முதல்வர் விஜய் பங்கேற்க வேண்டியிருந்தது. இதன் காரணமாக திட்டமிடப்பட்டிருந்த இணைப்பு நிகழ்ச்சி நடைபெறவில்லை. பின்னர் ஜூலை 2ஆம் தேதிக்கு புதிய தேதி கோரப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த தேதிக்கும் இதுவரை தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் இருந்து உடனடியான தகவல் எதுவும் வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சி விஜயபாஸ்கரின் கட்சி இணைப்பு மீண்டும் தள்ளி போயுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இதற்கிடையில் தனியாக கட்சியில் சேர்வதற்கு பதிலாக அதிமுகவில் தன்னுடன் நெருக்கமாக உள்ள சில மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளையும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அழைத்து செல்லும் முயற்சியில் விஜயபாஸ்கர் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் மூலம் இடைத்தேர்தலுக்கு முன்பே தனது அரசியல் பலத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதே அவரது திட்டமாக இருப்பதாக கூறப்படுகிறது. விஜயபாஸ்கருடன் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகமும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையலாம் என்ற தகவல்களும் அரசியல் வட்டாரங்களில் பரவி வருகின்றன. சமீபத்தில் அதிமுகவில் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்ட போதும் சி.வி. சண்முகத்திற்கு எந்த முக்கிய பொறுப்பும் வழங்கப்படவில்லை. இதனால் அவர் அதிருப்தியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் சி.வி. சண்முகத்தை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செல்லவிடக்கூடாது என்பதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதிமுக வட்டாரங்களில் கூறப்படுவதாவது, எஸ்.பி. வேலுமணி அணியில் இருந்து மீண்டும் அதிமுகவுக்கு திரும்பிய சில நிர்வாகிகளுடன் விஜயபாஸ்கர் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாம். குறிப்பாக சி.வி. சண்முகமும் அவருடன் சேர்ந்து வெளியேறலாம் என்ற தகவல் எடப்பாடி பழனிசாமிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சி.வி. சண்முகத்துடன் நேரடியாக பேசி அவரை சமாதானப்படுத்த எடப்பாடி முயற்சி செய்து வருவதாகவும் பலமுறை தொடர்பு கொள்ள முயன்றும் சி.வி. சண்முகம் அவரது அழைப்புகளுக்கு பதிலளிக்கவில்லை என்றும் கட்சி வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இதனால் சி விஜயபாஸ்கரின் தமிழக வெற்றிக் கழக இணைப்பு எப்போது நடைபெறும், அதேபோல சி.வி. சண்முகத்தின் அடுத்த அரசியல் முடிவு என்ன என்பதுதான் தற்போது அதிமுகவில் அதிகம் பேசப்படும் தகவலாக மாறியுள்ளது.